இயேசு இங்கே இருங்க நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து சில மனிதர்கள் நமக்கு எதிராளி இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நமக்கு பொறாமைப்படுறவங்களாக இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நம்மளை வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை உயர்வை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யார் விஷயத்துலையும் தலையிடுறதில்ல, யார் விஷயத்துலையும் நம்ம உட்காரதில்லை. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாங்க, நம்மளை பார்த்து குற்றப்படுத்துகிறாங்க, நம்மளை பார்த்து குறை சொல்கிறாங்க. நம்ம வந்து யார் விஷயத்துலையும் தலையிட இல்லாமல் இருந்தாலும் நம்மளை கண்காணித்து நீ அப்படி இருக்க இப்படி இருக்க ஏதாவது குறைகளை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் நம்மளுக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நான் நினைப்பது நம்மளுக்கு யாருமே எதிராளிகள்னு பார்த்தா எதிராளி நிறைய இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா நம்மளை குறித்து நம்மளை வந்து கீழே தள்ளன்னு அள வைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட மாட்டார். அப்புறம் நமக்கு நல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலே இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், இந்த செய்தியின் தலைப்பு இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்கிறாருங்க, திருப்பி வாசிங்க பார்ப்போம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு, யாக்கோபிலே இருக்கிற மனிதர்கள் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருவார் என்று கர்த்தர் சொல்ல. இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட வந்துடுறேன், நீ எங்கே போனாலும் வந்துடுறேன், நான் எங்கே போனாலும் உனக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறேன், எல்லாத்தையும் முறியடிக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு காரியம் என்ன சொல்கிறான்னா, நான் உன் கூட இருக்கணும்னா யாக்கோப்பிலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? எப்படி போட்டிருக்கு? மீறுதலை விட்டு திரும்புகிறவர். யாக்கோப்பிலே இருக்கிறவர்கள். இப்போனா இந்த வசனம் என்னென்ன உலக மனிதர்களுக்கு சொல்லலை. யாக்கோப்பிலே அப்படின்னா நம்ம யாக்கோப்புடைய சந்ததி, ஆபிரகாம் சந்ததி. அப்போ யாக்கோப்பு சந்ததினா யாக்கோப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், ஆபிரகாமுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது. அப்போ யாக்கோப்பின் சந்ததியே எப்படி போட்டிருக்கு? யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ யாக்கோப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆபிரகாமுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படி வாழ்ந்தும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? மீறுதலை விட்டு திரும்ப மாற்ற. நீ மீறுதலை விட்டு திரும்பி வந்தால் நான் உன் கூட வந்துடுவேங்கிறார். நீ கிறிஸ்தவனா வாழலாம், ரட்சிக்கப்பட்டு வாழலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டு வாழலாம். அப்படி வாழ்ந்தாலும் நீ உன்னுடைய மீறுதல்கள் என்று ஒன்று இருக்கிறது. கற்பனை கெட்டாத உனக்கு மேலே இருக்கிற சில மீறுதல்கள், சில வேண்டாத காரியங்கள், அது உனக்குள்ளே இருக்கிறது. அதை விட்டுட்டு நீ வெளியே வந்தேன்னா, அதை விட்டுட்டு வெளியே வரும்போது நான் உனக்கு என்ன செஞ்சுறேன்? நான் உன் பக்கத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சொல்ற என்ன சொல்றனா, நீ வந்து கிறிஸ்தவனா வாழலாம், ஆனா நீ என்ன செய்ய? மீறுதலை விட்டு என்ன செய்ய? திரும்பு அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம்னா மீறுதலை விட்டு திரும்பலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம் இருந்தால் சமாதானமான குடும்பமாக இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மீறுதலை விட்டு என்ன செய்யலை? வரலன்னு அர்த்தம். மீறுதலை விட்டுட்டு திரும்பி வா. நீ அப்படி வந்தீங்கன்னா நான் உன் கூட வந்துடுறேங்கிறார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ மீறுதல்கள் இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன், நீ மீறுதலை விட்டு திரும்பிட்டு நீ வந்துடு, நீ வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்துடுறேன் அப்படிங்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் கூட என்ன செய்கிறாரு? வரார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. அப்போ அவர் கூட வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்கிறார். மகனே மகளே, நீ வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், யாக்கோப்புக்குள்ளே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உன்னுடைய மீறுதலை விட்டுட்டு நீ வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். நான் உன் கூட இருக்கிறேங்கிறது உனக்கு தெரியாமல் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்க. நான் உன் கூட இருந்தேன்னா உனக்கு துக்கம் வராது, வேதனை வராது, பலவீனம் வராது, நெருக்க வராது, பாடு வராது, சஞ்சலம் வராது, போராட்டம் வராது, நிந்தை வராது, அவமானம் வராது, எதுவுமே வராது.
ஆனால் நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் உன் கூட வரணும் அப்படின்னா நீ என்ன செய்ய? நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மீறுதல்களையும் விட்டுட்டு நீ வந்தேனா நான் உனக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் என் கூடவே இரு. அப்போ அவர் கூட இருந்தார்னா ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? என்னம்மா இவன் புரியலையே. நீ உன்னுடைய மீறுதல்கள் என்றால் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவது, கோவப்படுவது, எல்லாத்தையும் மிஞ்சின காரியத்தை செய்வது, முரட்டாட்டம் பிடிப்பது, இதெல்லாம் மீறுதல்கள். அப்புறம் என்ன சொல்கிறேன்? நீ மீறுதலை பூரா விட்டுட்டு தாழ்மையாக, அன்பாக, இரக்கமாக, சந்தோஷமாக, சமாதானமாக நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்துடுவேங்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட மீறுதல்கள் இருக்கும்போது நான் உன் பக்கத்தில் வர முடியாதுங்கிறார். அப்போ நம்ம இது பெரிய ஒரு லேசான காரியம்தான், பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் மீறுதலை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன்கிட்ட வந்துடுறேன்னா உன் துக்கமும் உன் துயரமும் வேதனையும் உன் கஷ்டமும் நெருக்கமும் எவ்வளோ பெரிய பலவீன கட்டு இருந்தாலும் அதை முறியடித்து உனக்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாறி விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு. பார்த்துக்கோ, இன்னொரு வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் என்ன செய்வதாக? மகிழ்வதாக. அவர் நாமத்தை குறித்து என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டு. இப்போ இங்கே இருங்களேன். இப்போ அவர் பக்கத்தில் வர்றதுக்கு ஒன்று மீறுதலை விட்டு வரணும், 1. 2 அவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அடுத்து என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற காரியம் என்ன? இருதயம். நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? மகிழுது. நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? மகிழுது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? மகிழுகிறது. இங்கே இருங்களேன், நல்லா தெரியும். உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? துக்கமில்லாத வாழ்க்கை வாழணுமா? நெருக்கமில்லாத வாழ்க்கை வாழணுமா? எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணுமா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அவர் நல்லவருங்க, அவர் அற்புதருங்க, அவர் இல்லாமல் நான் இல்லைங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபைங்க. நான் நீ கல்யாணம் முடித்து பிள்ளை கொட்டி பெற்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே அவர் கிருபைங்க. அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. அவர் தாங்க எனக்கு முதல்ல முடிவும், அவர் தாங்க ஆதி அந்தமும், அவர் தாங்க எனக்கு தலை, அவர் தாங்க எல்லாமே. அவர் இல்லைன்னு நான் கிடையாதுங்க. நான் உயிரோடு இருப்பது அவர் கிருபைங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அவர் கிருபைங்க. நடக்கிறது அவர் கிருபைங்க. அவர் தாங்க மீட்பார், அவர் தாங்க ரட்சகர், அவரை போல தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அவர் எனக்கு அடைக்கலம், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலம் துணைமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டிட்டு அப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடணும். என்ன செய்யணும்? தேடணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. கவலை எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி வருது? எதனால் கவலை வருது? பிள்ளைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லைன்னா பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க. ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டால் கவலைப்படுவாங்க. அப்போ இந்த கவலைகள் வராமல் இருப்பதுக்கு நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவர் நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாவப்படுத்தணும். அவரை என்ன செய்யணும்? தேடணும். தேடும்போது அவர் நமக்கு பக்கத்தில் வந்துடுவார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்குது. அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் நம்ம செய்யும். இப்போ ஏசப்பட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலது கொடுக்குறார், ஒரு சில கொடுக்க மாட்டார். அப்போ என்ன காரணங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னு கேட்டால், என்ன பார்த்தா, மீறுதலை விட்டுட்டு வந்துட்டா நான் உன் கூட வந்துடுறேன்ட்டார். 1. 2 அடுத்து அவர் நாமத்தை குறித்து மேன்மை என்ன செய்யணும்? பாராட்டணும். அவர் நாமத்தை பேதுரு யோவானும் சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்படின்னா அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை அங்கே மேன்மை பாராட்டுறாங்க. அப்போ அதே போல் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வருவதாக, இயேசுவின் நாமத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அப்படி எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ அவர் நாமத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? மேன்மைப்படுத்துறீங்க, உயர்த்துறீங்க. ஒன்றுமே வாயை திறந்து அவரை எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அம்மா கொடுத்தாரு, இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் மேன்மைப்படுத்தினா கர்த்தருக்கு அந்த மேன்மை அந்த கனமும் போகாது. நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கா, கர்த்தர் அதை பண்ணியிருக்கிறார். அந்த மனித உடத்தில் தயவு அவர் தான் கொடுத்துருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரின் நாமத்தை குறித்து
மேன்மை பாராட்டும் அப்படி சொல்லணும். நீங்கள் வசனம் அப்போ நீங்கள் அப்பப்போ வசனங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் கர்த்தரை குறித்து என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 75. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர், கர்த்தாவே தாமதியாதையும். இப்போ இந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தாவே நீர் என் துணையும், என்னை எல்லாம் சொல்லுங்க கர்த்தர், நல்லா சொல்லுங்க கர்த்தர் எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறமானவர் இருக்கிறரே. ஆண்டவரே என்னை காப்பாற்றும்படி, என் பிரச்சனையை தீர்க்கும்படி, என் தேவைகளை சந்திக்கும்படி, என்னை பலப்படுத்தும்படி, என்னை ஆறுதல் படுத்தும்படி, என் குடும்பத்துக்குடான எல்லா காரியங்களும் வரும்படியாக நீர் எனக்கு தீவிரமாக வேகமாக வருவீராக வருவீராக. அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி படிங்க. நானும் இங்கே இருங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நானும் சிறுமியும் எளிமையுமானவன். அப்போ என்ன செய்ய? ஒரு தாழ்மை. அந்த ஜெபத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நானும் சிறுமையானவன், நானும் எளிமையானவன். தேவனே இந்த சிறுமியானவனுக்கு, இந்த எளிமையானவனுக்கு தேவனே என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? தீவிரமாக என்ன செய்யுங்க? வாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கூப்பிடணும். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே இயேசுவே, சத்தமா இயேசுவே, நான் சிறுமையானவன் எளிமையானவன். தேவனே என்னிடத்தில் எனக்கு அற்புதம் செய்ய தீவிரமாய் வேகமாய் வாங்கப்பா வாங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இங்க பாருங்க, அவர் சத்தம் அவர் ஒரு மேகம் இடிக்குதுன்னா அவர் சத்தம் போறான்னு அர்த்தம். இடி டம்முட்டும் விழுதுல அவர் குமுறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவருங்க இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமே இருக்கிறார். இதில் ரெண்டு பாதுகாப்பு வருது, ரெண்டு பாதுகாப்பு வருது. அப்போ உங்களுக்கு ஒரு பயந்த சுவாபங்கள், ஒரு போராட்டமான ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் எனக்கு அரணான கோட்டையுமே இருக்கிறார். திருப்பி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் எனக்கு அவர், என் குடும்பத்துக்கு அவர், என் பிள்ளைகளுக்கு அவர் அரணான கோட்டையுமா இருக்கிறார். அல்லேலூயா. அரணான கோட்டையம்னா எந்த ஒரு ஆபத்து வராமல் அதை பாதுகாக்கிறது. அடைக்கலம்னா ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அடைக்கலம் கொடுக்குறது, அதுக்கு பாதுகாப்பு. அப்போ கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன காரியத்தை செய்கிறார் பாருங்க. ஜீவனை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு அடைக்கலை கொடுத்து அரணான கோட்டையும் ஆகிறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ இயேசுவா சொல்றாருங்க, நான் உன்னை மீட்டு எடுக்கலாம், உனக்காக நான் ரத்தம் சிந்தலாம், உனக்காக நொறுக்கப்பட்டிருக்கேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்துட்டேன்னா நான் உனக்கு என்ன செஞ்சுறேங்கிறாரு. என்னவா மாறுகிறாரு? சிநேகிதர், நண்பனாக மாறுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு நண்பர் எப்படி பேசிக்குவான்னு கேட்டால், தனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுவாங்க. நான் இங்கே போனேன், இங்கே வந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதாகி போச்சு. வீட்டில் அப்பா அம்மா மட்டும் சொல்லாத காரியத்தை நண்பன்ட்ட சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? ஏன் நீங்கள் 10th படிக்கிறீங்க, 9th படிக்கிறீங்க, அல்லது காலேஜ் படிக்கிறீங்க, வீட்டிலேருந்து அப்பா அம்மா அனுப்புவாங்க. சில காரியங்கள் பேசுகிறீங்க, சில காரியங்கள் பண்ணுறீங்க. இதை தாயுதப்பட்ட சொல்கிறத காட்டிலும் என்ன செய்வாங்கன்னா, நண்பன்ட்ட என்ன செஞ்சுருவாங்க? அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இந்த அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? தாயுதப்பட்ட முக்கிய எல்லா விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பையனை பார்த்து ஒரு பிள்ளை என்ன செய்யுது? டெய்லி பேசுது. இதை போய் என்ன பண்ணுவேன்? அம்மாவோட சொல்ல மாட்டேன். இதை போய் என்ன பண்ணுவான்னு சொல்லுவான், நண்பன்ட்ட சொல்லுவான்.
அவள் டெய்லி பார்க்குறாடா, டெய்லி பேசுகிறாடா, என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்வான். நண்பனை பேசுவான். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்குறீங்க. பேசுவானும் பேச மாட்டேன் நண்பன்ட்ட. இப்போ அந்த காலத்தெல்லாம் கடந்து போய் முடிஞ்சு போய் பிள்ளை கொடி பற்றி வந்து உட்காந்துருக்கீங்க, புரியுது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய கதை இப்போ எதுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கடந்து தான் வந்து இங்கே நிற்கிறீங்க, உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஆமாவா? ஆமாம் தானே? ஒத்துக்கங்க. நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் ஒன்றுமே செய்யலை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரில நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காகிதப்பட்டு சொல்ல மாட்டேன் தான் போகிறது வர்றது அப்படின்னு. சினிமா படத்துக்கு ஒரு நாள் 2 படம் பார்ப்பேன், அம்மாட்ட சொல்ல மாட்டேன். காலேஜ் போகிறேன்ட்டு போவேன், நண்பனை கூட போவேன், நண்பனை சொல்லிட்டு போவேன், நண்பன் அவனும் சேர்ந்து போவாங்க. அம்மா நீ காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்வாங்க. அம்மா காலேஜில் வந்து 6 to 9 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, அதனால் நீ வர லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் அங்கே போனால் நண்பனும் அவனும் சேர்ந்து கூடி பேசிக்கிட்டு வந்த புது படத்தை, ரிலீஸ் பண்ண படத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. கேட்டால் வீட்டில் சொல்லுவான் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மாட்ட சொல்லாததே. இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லாத காரியத்தை, புருஷன்கிட்ட சொல்லாத காரியத்தை, பிள்ளைகிட்ட சொல்லாத காரியத்தை, எந்த காரியமாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற பர்சனல் காரியத்தை நண்பன்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இரட்சகர் இயேசு நமக்கு நண்பராக மாறுறாரு. அந்த நண்பர் நான் மாறின அந்த இயேசுக்கிட்ட உன் கதையை சொல்லு. அந்த நண்பராக வர்ற இயேசுக்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு, பிரச்சனை இல்லை. சில விஷயத்தை புருஷன்ட்ட சொல்ல முடியாது, ஆண்டுருவான். சில விஷயத்தை பொண்டாட்டி சொல்ல முடியாது, கடிச்சு விடும். அப்போ இதை வந்து என்ன செய்யறதுன்னு கேட்டால், இந்த சூழ்நிலை உனக்கு தப்பிக்க தெரியாது. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் தாங்க கேக்கு, இன்றைக்கி நைட்டு டின்னர் வச்சுருக்கிறேன், எங்கள் கூட வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு போகிறோம். போய் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துடுறான். வீட்டில் எங்கே போனீங்க இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டுச்சு, டிஃபன் பண்ண இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லிச்சு, டின்னர் வச்சுச்சு, அதனால் போனோம்மா. அப்படியா, சரி ராசா, பரவாயில்ல ராசா, வா ராசா அப்படின்னு சொல்லுவாம்மா வீட்டுக்காரம்மா. அப்படியே என் தங்கமே வா ராசா, பரவாயில்ல போயிட்டு வா, நாளைக்கு கூப்பிட்டாலும் போயிட்டு வாடா ராசா, அடுத்த ஒரு இன்னொருத்தி கூப்பிடுவா, போயிட்டு வா, டின்னர் வைக்க, டின்னர் போ. உன் கூட 10-15 பொம்பளை வேலை பார்க்குது. 15 பொம்பளைக்கு பிறந்தநாள் வரத்தையும் செய்யும், கல்யாண நாள் வரத்தான் செய்யும். ஒவ்வொருத்தர் டின்னர் வைப்பா, நீ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டு நீ அங்கேயே குடிச்சிட்டு தான் இருக்க, இங்கே வந்துடுற காருக்கு சொல்லுமா சொல்லாதா? அப்போ என்ன பண்ணுவேன், இதை எதுக்குடா சொல்லிக்கிட்டு, நீங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு சொல்லி இங்கே ஒரு பிட்டை போட்டு அங்கே போயிட்டு வருவா. புரியுதா? அப்போ இந்த தொல்லை உனக்கு தாங்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், இதை பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாது நீ. அப்போ நீ என்ன செய்யணும், உன் நண்பன்கிட்ட சொல்லலாம். நண்பன் யார்? சிநேகிதர் யார்? இயேசு. அவர்கிட்ட நீ சொல்லிட்டேன்னா அவர் அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு அவர் பாதுகாத்து கொள்வார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அதான் அவர் என்ன ஒரு நண்பனை போல் பேசுகிறேன். நண்பனை போல் ஒருத்தர் பேசினார் பைபிளில். நண்பனை போல் தேவன்கிட்ட பேசினார். யார்? ஆபிரகாம் தேவன்கிட்ட ஒரு சிநேகிதரை போல, நண்பனை போல பேசினார். அவர் ஒன்று கேட்க, இவர் ஒன்று சொல்ல, அங்கே போவா இப்படி போவா, ஒரு நீதிமான் இருந்தால் நீங்கள் காப்பாற்றுவீங்களா, 2 நீதிமான் இருந்தால் 3 நீதிமான் இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை ஆபிரகாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவரே சோதங்குமார பட்டணத்தை நீங்கள் அழிக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க ஆண்டவரே. நான் காப்பாற்றுறேன் ஆபிரகாம். அங்கே ஒரு நீதிமான் கூட இல்லையே ஆபிரகாம் அப்படிங்கிறார். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, நீ லோத்து குடும்பத்துக்கு பரிந்து பேசுகிற, ரைட்டு ஓகே. அந்த சோதங்குமார பட்டணத்தில் ஒரு நீதிமான் இருந்தானா, அந்த ஒரு நீதிமான் நிமித்தமாக சோதம் பட்டணத்தையே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆபிரகாம்கிட்ட பேசினாரா? அப்போ அதே போல தான் இன்றைக்கி நம்ம பஞ்சாயத்தை, நம்ம பிரச்சனையை நம்ம ஆபிரகாம் போல், நண்பனை போல் என்ன செய்யலாம், அப்பாட்ட என்ன செய்யலாம், பேசலாம். அல்லேலூயா. சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், எந்தெந்த வழியில் எப்படி நமக்கு வந்து உதவி செய்கிறாரு பாருங்கள். நண்பனுக்கு நன்மை வந்துடுறாரு, இரட்சகராக வந்துடுறாரு, மீட்பராக வந்துடுறாரு, அடைக்கலமாக வந்துடுறாரு, ஆபத்துகள் அனுகூல துணை வந்துடுறாரு. அடுத்து நமக்கு அவர் மெய்ப்பராக வந்துடுறாரு. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவர் நமக்கு என்ன செஞ்சுறாரா, அடுத்து வந்துடுறாரு. எப்படி வர்றாருன்னா நண்பனாக வர்றாரு. அடுத்து நம்மளை மேய்க்கிறார். அங்கே போ, இங்கே போ, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத அப்படின்னு சொல்லி மேய்ச்சி புல்லுள்ள இடங்களை என்ன செய்கிறாரு, மேய்க்கிறார். இந்த வேலையும் அவர் பண்ணுறார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு, எவ்வளோ பெரிய அற்புதமானவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்டவர் இருந்து
இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சோம், நம்ம பஞ்சப்பாடு என்ன செய்யலை, தீரலை. நம்ம போடுறத பாட்டை பாடிக்கிட்டு தான் இருக்கோம், புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், குடும்பத்தை நடத்துவதுக்குண்டான அந்த பலன் எனக்கு இல்லை, பிள்ளைகளை பீஸ் கட்டணும், இந்த வேலை இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, நீர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், நீர் வந்து என்ன செய்யும், எனக்கு ஆலோசனை கொடும் அப்படின்னு சொல்லி நீ ஆலோசனை கர்த்தர் நடக்கணும் வழியை காட்டுவீர் என்று அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவரை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும் கேட்டால், நண்பனை போல் என்ன செய்யணும், கூப்பிடணும், மேய்ப்பரை போல் கூப்பிடணும். எல்லாமே முதல்ல முடியும் அவர் தான். அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் நம்ம காரியத்தை என்ன செய்வார். சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, நீர் எனக்கு இக்கட்டுக்கு, பிரச்சனைக்கு, துக்கத்துக்கு, நெருக்கத்துக்கு விலக்கி மீட்டு, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்புறம் நீங்கள் கேட்கணும், இது வந்து ஒரு ப்ரேயர், இது வந்து ஒரு பாட்டு, இது ஜெபம். அப்போ இந்த ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும், பண்ணணும். ஆண்டவரே இரட்சணிய பாடல்கள், மீட்பின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு விடுதலை கொடுக்க நீ இறங்கி வரும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, சங்கீதம் 46:1 சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் எனக்கு அடைக்கலமும், பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு அடைக்கலமும். நீங்கள் சொன்னா தான் உங்களுக்கு அடைக்கலம் இருப்பார், சொல்லலைன்னு வரமாட்டார். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு மையப்படுத்துங்க. ரக்காலாதார் அபாலக்கரம். அவர் துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். அன்றைக்கி நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த நெருக்கம் வந்துருச்சுன்னு அழகாக நம்ம பேசுகிறோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி வசனம் சொல்லுது, அவர் உனக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணைமார். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியம் முழுவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். நம்முடைய புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். புத்தியை, ஞானத்தை, அறிவை தந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கடைசியா சொல்றாரு, நான் தான் உனக்கு மெய்யான தெய்வம், உனக்கு நித்திய நிரந்தரமான ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் உனக்கு நிரந்தரம், நான் தான் உனக்கு நிரந்தரம் அப்படிங்கிறார் அப்பா. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்து முடிவு படினா சகல நாட்களில் உங்கள்கிட்ட வருவேன்னு சொன்னவர் அவர் தான் நிரந்தரம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு தாயோ ஒரு தகப்பனோ கூட பிறந்தவங்களோ கடைசி வரைக்கும் வர முடியாது, அவர்கள் நிரந்தரம் கிடையாது. எவ்வளோ அண்ணன் தம்பிலாம் வளர்கிறாங்க, அக்கா தங்கச்சியெல்லாம் வளருதுங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை குட்டி பெற்றுட்டு போயிட்டா அவர் ஒரு குடும்பம், அவர் ஒரு புருஷன், அவர் ஒரு பொண்டாட்டி, அவர் ஒரு பிள்ளை, தனியாக போயிடுறாங்க. நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போய் 2 அக்கா தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அம்மா 2 அக்கா தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அக்கா ஒரு வீடு கட்டுது, அக்கா வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டுறாரு. என் கூட போன தங்கச்சி இருக்குது, நம்ம கீ வீட்டில் கட்டி இருந்துக்கிட்டு மே வீடை வந்து நம்ம தங்கச்சி கொடுத்துருவோம், ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க சொல்லுங்கிறீங்க. சொல்லுவாங்களா? சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வாயு வயிறு வேற. 2 அண்ணன் இருக்காங்க. தம்பி வந்து, தம்பி இந்த பக்கத்தில் ஒரு 10 குழி இடம் கிடக்கடா, இந்த வீடை கட்டிக்கடா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, யாருமே நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி, யாருமே நமக்கு உதவி செய்யும்படி, அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களும் நண்பனாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போவது கிடையாது. ஒரு அம்மா ஒரு தாய் வந்து எவ்வளோ நாளைக்கு பிள்ளை மகவோட இருப்பாங்க? 2 பேரையும் 2-3 பேரும் பேத்தி பார்க்குற வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த வயசாயிரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மகை எப்படி வளரும்? யார் கஷ்டத்தில் வளரும்? கர்த்தரை நம்பி தான் என்ன செய்யணும், இருக்கணும், பார்த்துக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு நிரந்தரம் அப்படிங்கிறாரு. இந்த பூமியில் யாரும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. அப்போ நான் நிரந்தரங்கிறத நீ உணர்ந்து கொள், அதை உணரு, அதை சித்தி. அவர் நிரந்தரம், நீயே நிரந்தரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கும் முதலும் முடிவும் ஆதி அந்தமும் ஏசப்பா தான். அதை வந்து நீங்கள் என்ன அடிக்கடி சொல்லணும் வாயை திறந்து. அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு நிரந்தரம், அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு வழி,
ஏசப்பா நீங்கள் தான்ப்பா சத்தியம், ஏசப்பா நீங்கள் தான் அடைக்கலம், ஏசப்பா நீங்கள் தான் அனுகூலமான துணை, நீங்கள் தான் என் மேய்ப்பர், நீங்கள் தான் என் இரட்சகர், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்கள் தான் என் மீட்பர் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் என்ன செய்யுங்க, மேன்மை பாராட்டுங்கள், சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது நீ சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே அவர் உனக்கு மீட்பராக வந்து விடுவார், அவர் அடைக்கலமாக வந்து விடுவார், அவர் பாதுகாப்பாக வந்து விடுவார், ஐஸ்வர்ய சம்மனராக வந்து விடுவார், அவர் பலவீனத்திலிருந்து பலனை கொடுத்து அவர் சுகத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாக உன் பக்கத்திலே வந்து விடுவார். நீ சொல்கிறதில் இருக்குது, பேசுறதுல இருக்குது, அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு மீட்பர் இருக்கார், ஒரு கவலையும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு மீட்பர் இருக்கிறாரு, ஒரு கவலையும் இல்லை. அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, ஒரு கவலையும் இல்லை. அவர் எனக்கு அனுகூலமான துறையாக இருக்கிறார், ஒரு கவலையும் இல்லை. அவர் எனக்கு இரட்சகராக இருக்கிறார், ஒரு கவலையும் இல்லை. அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், சொல்லுங்கள். அவர் எனக்கு மீட்பராக இருக்கிறார், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் எனக்கு தீர்க்க ஆயுஷமாக இருக்கிறார். இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் தான் என் கூட வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. நான் வேற யாரையும் நம்பி இல்லை, அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் நம்பி இருக்கிறேன். அவர் என் மீட்பர், அவர் என் இரட்சகர், அவர் என் கேடகம், அவரே என் பலன், அவரே என் கோட்டை. ஒருபோதும் என்னை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் அவரை மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.